கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்திருக்கும் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வந்திருக்கும் அன்பு தம்பி ஆனந்தராஜ் அவர்கள் அனைத்து கடைகளையும் மதுக்கடைகளையும் மூடுவதற்காகவும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் எனது உறவுகள் அண்ணன்மார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஐயா, முதல்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஆட்சியில் இருந்துச்சு. அப்ப ஐயா இந்த ஸ்டாலின் அவர்களும் இந்த கனிமொழி அக்கா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து கருப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு போராடினாங்க. இப்ப அவங்க எங்க போயிட்டாங்க? இந்த சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்கப்பட்டு தெரியுது. அதே கள்ளக்குறிச்சி பகுதியில் தான் நான் வந்திருக்கேன். சாராயத்தை குடிச்சு செத்தா 10 லட்சம் தர தெரியுது. அதே ஒரு ராணுவ வீரர் இருந்தா உன்னால 1 லட்சம் தர முடியாதா? நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். தயவு செஞ்சு இது நல்லா திமுக அரசு நல்ல மண்டையில ஏற்றி வச்சுக்கீங்க. எதுக்காக சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம்? ராணுவ வீரருக்கு 1 ரூபாய் கூட தருவதில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே இன்னொரு பக்கம் வந்தா இங்க வந்து நம்மளுக்கே மின்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா இதான வந்த 3 ஆண்டுல 3 முறை வந்து ரேட் வந்து ஏற்றிருக்காங்க, உயர்வாக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இங்க இருந்து பெங்களூருக்கு மின்சாரம் தர தெரியுது. கர்நாடகா வந்து ஒரு சொட்டு தண்ணி வாங்க முடியல உன்னால. ஆனா நீ வந்து பெங்களூருக்கு தண்ணி தர, சரி கலந்து தர. அவங்க உனக்கு தண்ணி தராங்களா? இது நீங்க நம்ம தேவைக்கே இங்க எதுவுமே பத்தல. நீங்க எதற்காக மற்ற மாநிலத்துக்கு மின்சாரத்தை வந்து தரீங்க? இதை நீங்க கட்டுப்படுத்தினா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து போதுமான அளவுக்கு மின்சாரத்தை வந்து தந்திருக்கலாமே. எதுக்காக மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும்? மதுக்கடைகள் வந்து பாத்தீங்கன்னா மதுக்கடைகள் ஒன்று இருக்கத்தால பாலியல் பலாத்காரம் நடக்குது, திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது. இதற்கு எல்லாத்தையும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, டாஸ்மாக் மட்டும்தான். இந்த டாஸ்மாக் கடை நீங்க பூட்டுங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விளைவுகளை வந்து பிறக்கும். ஐயா, கள்ளக்குறிச்சி பகுதியில கடந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் எங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் அவர் வந்து கிரண் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரண்குமார் அவர்கள் வந்து மாவட்ட அதிகாரி அந்த ஐஏஎஸ் அப்ப போயிட்டு நாங்க வந்து மனு கொடுக்குறோம். ஐயா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல கள்ளச்சாராயம் நடக்குது, ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல நிறைய பிள்ளைகள் பப்ளிக் எக்ஸாம் வருது, இங்க வந்து மது பழக்கத்தால் அடிமைப்பட்டவங்க நிறைய இருக்காங்க, அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா விற்பனை நடக்குது, இதை தயவு செஞ்சு இதை வந்து கட்டுப்படுத்துங்க ஐயா சொல்ற ஒரு மனு கொடுக்குறோம். அந்த மனுவை அவங்க வந்து சரியா விசாரிச்சிருந்தாங்கன்னா கருணாபுரத்துல இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இவ்வளவு பேர் இறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை எந்த அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அப்பயே வந்து இது வந்து முற்றிலும் வந்து இது நப்பாட்டிருக்க முடியும். ஆனா இதெல்லாம் செய்யல. அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏகளுக்கும் இவருக்கான அரசியல் மட்டுமே நடக்கிறது. ஒரே ஒரு பொம்மை ஐயா சிஎம் ஸ்டாலின் இருக்காரு. எங்க அண்ணன் சாட்டை திருமருக்கான வந்து ஏதோ ஒரு பாட்டு பாட்டாராம். எலெக்ஷன் முடிஞ்சு அன்னைக்கு நைட் வரைக்கும் கம்முன்னு இருந்த நீங்க எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் காலையில 5 மணிக்கெல்லாம் தேடிக்கிறவங்க அரெஸ்ட் பண்ண முடியுது. இதே ஒரு கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் இருக்காரு. அவர் 2 கிலோ நாள் ஆகி ஒன்னாலையா பிடிக்க முடியல. ஒரு நைட்ல தனிப்பட அமைச்சு நீங்க போய் எங்க அண்ணன் திருமணன் அவர்கள் வந்து நீ வந்து அரெஸ்ட் பண்ற ரைட்டு. அதே அரசு எங்க மதுரை துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் இருந்திருக்கு. ஆம்ஸ்டாங் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியோட மாநில தலைவர். இவங்க எல்லாத்தையும் இது பண்ண முடியல. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 136 கொலைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் நீ நினைச்சுதான் பிடிச்சிருக்கலாமே, எதனால பிடிக்க முடியல? ஆனா உங்களை பத்தி பேசினாவோ, ஐயா ஸ்டாலின் பத்தி பேசினாவோ, உதயநிதி பத்தி பேசினாவோ இவங்களை மட்டும் பிடிச்சு வைக்க போறியே, எதனால போடுற? இதெல்லாம் போறதால ஒண்ணு இல்ல. வருகின்ற 2026ல அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கு வாக்களித்து இந்த மண்வளத்தையும் எல்லாத்தையும் வந்து காப்பாத்தனா உங்களுக்கு ஒரே வழி. 13 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார் செந்தமன் சீமான் அவர்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பளித்து அரியாசனத்தில் ஏற்று நம்ம தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று பேசுகிறேன். நாம் தமிழர் நாமே. கிருஷ்ணர் ஜகான் பேகம், மகளிர் பாசறை, செங்கல்பட்டு தொகுதி. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். I will speak just for a few minutes because I have a very close relative wedding this afternoon. My dear Tamil people, as long as this government is not of the people, by the people and for the people, just in name only, இந்த மாதிரி போராட்டங்கள் வந்துட்டே இருக்கும். என்ன இதுல ஐரணி என்ன, இதே தமிழ் நாட்டினோட சிஎம் இருக்காரு, அவரோட தங்கை, அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இதே தமிழ் what is that increase in electricity charges, இதே சாராயத்துக்காக
ஆப்போசிஷன் பார்ட்டியில இருக்கிற வரைக்கும் அவ்வளோ குரல் கொடுத்து பேசினாங்க. அதனால நான் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் ஆப்போசிஷன்ல தான் இருக்கணும். அவங்கள ரூலிங் பார்ட்டியா கொண்டு வருது நம்மளோட தப்பு. We are our people. I am very saddened by this election with the thumping majority which the Dravida Munnetra Kazhagam has come, because people have sold their votes, and that is the saddest part in Tamil Nadu. When people sell their votes, they have sold their livelihoods, their facilities. எல்லாமே அவங்க வித்திருக்காங்க. அவங்க ஓட்டு வித்த வரைக்கும் அவ்வளவுதான். நீங்க உங்களோட எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்காக நீங்க எந்த சண்டை போட முடியாது. ஏன்னா எந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஓட் போட்டீங்களோ காசு வாங்கி அந்த கவர்மெண்ட் கிட்ட நீங்க எப்படி போய் கேட்க முடியும்? அவ்வளவுதான். அவங்க தமிழ்நாடோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு மக்களோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பணம் கொடுத்தா இவங்க வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பேச முடியாது. இது மேல அவங்க பேசினா அவங்களுக்கு தான் அசிங்கம். அவங்களே அடுத்த ஓட்டுக்கு வந்து திரும்பி அவங்க 50,000 ரூபாய், என்ன 20,000 ரூபாய், 5,000 ரூபாய், சரி 1,000 ரூபாய் மின் கட்டணத்தை பேசக்கூடாது, மரத்தை வெட்டுறாங்க, எந்த இஷ்யூமும் நீங்க பேச முடியாது. ஏன்னா நீங்க பைசா வாங்கி நீங்க ஓட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த ஓட்டு கொடுத்துருக்கு அது நமக்கே ஒரு அசிங்கமா இல்லையா? We have first நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். Root is rotten. When the root is rotten, the fruit is also rotten. The people of Tamil Nadu should understand, stay united and give a chance to Nam Tamil Katchi to prove itself and make an administration that is worthwhile. Seeman Ayya எப்பவுமே சொல்வாரு நம்மளோட ஸ்ட்ரென்த் நம்ம யூனிட்டி தான். நம்ம யூனிட்டி, தமிழ் மக்களோட யூனிட்டி, நம்மளோட அந்த தமிழ்நாட்டோட அழகு. So I pray for you. I pray that you get together, stand united and vote for Tamil. Vote for the party which is striving to speak for and develop this administration. Thank you. Nam Tamil, Name Tamil.